முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில இருந்த அந்த ஒரு நபர் ஆணையத்தையும் வந்து தற்காலிகமா வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு இன்னொரு லேட்டஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சிபிஐக்கு கொடுக்கப்பட்ட இந்த வழக்கை விசாரிக்க சொல்லி சிபிஐ ஒரு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுவுமே வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வாதான் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இது வந்து எதனால இந்த மாதிரி வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சும்மா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல மெயினா பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் மேல வந்து சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகம் வந்து ஓரளவுக்கு வந்து கோர்ட்ல வந்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கொஞ்சம் ப்ரூவ் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த நீதிபதி மனசுல வந்து அது வந்து ஆழ பதிகிற மாதிரி அந்த வக்கீல்கள் வந்து ரொம்ப சூப்பரா பேசியிருக்காங்க. அது நம்ம அந்த அன்னையிலேயே நம்ம வந்து அதை தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிட்டோம், இது ஓரளவுக்கு வந்து தாவேக்கா என்ன கேட்குதோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அமைகிற மாதிரி தான் அன்னைக்கு அவருடைய வக்கீலுடைய வாதங்கள் வந்து ரொம்ப மிக சிறப்பா இருந்தது. திமுகவோட வாதம் வந்து அது கரெக்டான கவுண்டர் அட்டாக் கொடுக்கல அப்படின்றத நம்ம அன்னைக்கே பார்த்தோம். பல பத்திரிகை நண்பர்களும் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கே நம்ம இதை எதிர்பார்த்ததுதான். ஆனா இதுல பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வெறும் இடைக்கால தீர்ப்பு. அதுவும் அப்படின்றது வந்து எதுக்காக இடைக்கால தீர்ப்பு, நம்ம அந்த வெள்ளிக்கிழமை நம்ம அந்த கேஸ் நம்ம பார்க்கும்போது என்ன நினைச்சோம்னா, என்ன இது இவ்வளவு அவசர அவசரமா வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து விசாரிக்கிறாங்க. இப்படி திங்கட்கிழமை காலையிலேயே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கட்கிழமை காலையிலேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தீர்ப்பை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து காலையில வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் ஆக்சுவலா போய் நம்ம என்ன நடந்திருக்கோம்னா, அந்த வெள்ளிக்கிழமையோட அவங்க வந்து சொல்லியிருக்கலாம், தற்காலிக வந்து இதை வந்து நிறுத்தி வச்சுட்டு இடைக்கால தடை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வெள்ளிக்கிழமையோட சொல்லிருக்கலாம். அதுதான் அவங்க வந்து திங்கட்கிழமை காலையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கேஸ்ல இருக்கிற அந்த ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. எப்படின்னா, இப்போ வந்து தாவேக்கா தரப்புலையும் மேலும் அந்த 4 பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அந்த நம்ம பாதிக்கப்பட்டவங்க பிளஸ் அந்த பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒருத்தர், மொத்தம் 4 பேர் வந்து தாவேக்கா இல்லாம மனு போட்டிருக்கிறாங்க. இந்த 5 பேரும் வந்து பிரமாண பத்திரம், அதாவது பிரமாண பத்திரம் அப்படின்னா என்னன்னா, இந்த கேஸை பத்தி என்ன நீங்க நினைக்கிற ஃபுல் டீடைல், எது மேல யார எனக்கு வர சொல்றீங்க, எதுக்காக இந்த சிபிஐ விசாரணை தேவை, என்னென்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி மொத்தமா வந்து அவங்க வந்து எழுதி வந்து அரசாங்கத்துல கொடுப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணும், அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பதில் மனு வந்து அரசாங்கம் வந்து ஒருத்தருக்கும் தனித்தனியா தாக்கல் செய்யும். ஏன் இந்த சிபிஐ வழக்கு தேவையில்லை, இதுல இவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து தன்னுடைய பிரமாண பத்திரமா வந்து அதுக்கு வந்து பதில் மனு வந்து தாக்கல் செய்யறோம். இதுதான் வந்து இதனுடைய ப்ரொசீடிங்ஸ். இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் என்ன சொன்னாங்கன்னா, அரசாங்கத்துக்கு டைம் கொடுத்தாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பதில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. என்னை போன்ற ஆட்கள் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சரி இவங்க வந்து பதில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பிரமாண பத்திரத்தை படிச்சு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மண்டே காலையிலே இந்த மாதிரி கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது, இப்ப நம்ம என்ன வெறும் இன்டீரியர் வந்து வெறும் தற்காலிகமாக ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ஒரு சிபிஐ அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து எந்த நேரத்துல வந்து அவங்க கோர்ட்ல வந்து நம்ம 2 பேருடைய பிரமாண பத்திரம் படிக்கிறாங்க இல்லையா, படிக்கும் போது அவங்க சில சந்தேகங்கள் கேட்டிருப்பாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சில சந்தேகங்கள் கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் சில சந்தேகங்களை கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் பட்சத்துல இதுல வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் காவல்துறையினுடைய பங்கு வந்து அவ்வளவா இல்லைன்னா காவல்துறையோட பங்கு வந்து உண்மையா இல்லை. இது வந்து உண்மையா வந்து அவங்க சம்பந்தப்படாத மற்ற அமைப்புகள் தான் சம்பந்தப்பட்டிருக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியும் பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனடியா வந்து இந்த சிபிஐ வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எடுத்துட்டு அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து தற்காலிகமானதான் இந்த சிபிஐ விசாரிப்பு அது வரைக்கும் விசாரணை நிறுத்த வேணாம். இப்ப நம்ம அருணா ஜெகதீசன் அம்மாவும் நம்ம எஸ்ஐடி விசாரிச்சது எப்படி வந்து சிபிஐல கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சிபிஐல விசாரிக்கிறத வந்து தமிழ்நாடு போலீஸ் மேல எந்த விதமான ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நீதிபதிகளுக்கு தெரியும் பட்சத்துல நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க, தொடர்ந்து வழக்கம் தொடர்ந்து நடக்கதான் போகுது. அந்த மாதிரி நேரத்துல வந்து வந்து கண்டிப்பா வந்து இந்த சிபிஐ விசாரணை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இதெல்லாம் சொல்றது எப்படி அப்படின்னு கேட்டா, நியாயமான ஒரு நீதியை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அது தமிழ்நாட்டு சென்னை ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் தான் இவங்க வந்து நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு அப்புறமா ஒரு அமைப்புக்கும் போகும்போது அது எப்படி மாறுதுன்றதுதான் ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்கு. நீதிபதிகளும் நீங்க வந்து குறை சொல்லக்கூடாதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். பொறுமையா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நீதிபதி சொல்ற கருத்துக்கும் ஒரு உண்மை அர்த்தம் இருக்கும் அப்படின்றத நம்ம நினைக்கணும். ஏற்கனவே வந்து செந்தில்குமார் சார் நம்ம சென்னை ஹைகோர்ட் சொன்ன செந்தில்குமார் சொன்னதுலயும் சில அர்த்தங்கள் இருந்தது, இப்போ இவங்க சொல்ல சில அர்த்தங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்கள் வந்து தீர்ந்ததுக்கு அப்புறமா இது தமிழ்நாடு அரசாங்கத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இது யார் விசாரிக்கிறாங்கன்றது வந்து இதுல முக்கியமே கிடையாது. விசாரணை நேர்மையாகவும் நீதியாகவும்
விரைவாகவும் நடக்குதா அப்படின்னு தான் பிரச்சனை. இது வந்து நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இது தாவேகா பிளஸ் வர்சஸ் டிஎம்கே கிடையாது. இல்ல தாவேகா ஏடிஎம்கே கூடயும் பிஜேபி கூட சேர்ந்தா போடப்படும் பிணைப்பாலாம் நம்மளுக்கு தெரியாது. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 41 உயிர்கள் இறந்தாங்க இல்லையா, இப்ப பாருங்க அந்த குடும்பத்துடைய கேம் ஆடுறாங்க. இதெல்லாம் அந்த 41 குடும்பம் நீங்க அந்த ஃபேமிலியா நீங்க நேரா பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இது சொல்ல முடியாது, யாரையும் உயர்வாவோ தாழ்வோ பேச முடியாது. அவங்க எல்லாம் வந்து ஒண்ணு இவங்க ஆட்டி படைக்கிறாங்கல்ல, அவங்க ஆட்டி படைக்கிறாங்க. அந்த 41 பேர் வந்து உண்மையா சொல்றேன், அவங்க நம்ம இறக்கப்பட்டா கூட மனசுல என்ன தோணுதுன்னா, ஒரு நடிகரை பார்க்க போய் இந்த 41 பேர் இறந்தது வந்து இன்னொரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த 41 பேர் இறந்தவங்க வீட்லயே வந்து விஜய் சார் மேல வந்து ஒரு அபிமானம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அதுலயும் சில மக்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தர் தலைவனை பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா எக்காரணம் கொண்டு நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மனப்போக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து மாத்துங்க. பல தலைவர்கள் சொல்றாங்க, தமிழுக்காக நீங்க உயிர் விடல, இல்ல ஒரு நாட்டுக்காக உயிர் விடல, ஒரு சாதாரண ஒரு நடிகரை பார்க்கறதுதான் நீங்க உயிரை விட்டுருக்கீங்க. அதுல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க. இந்த தவறு வந்து மத்தவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பாடமா எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க. போதும், இந்த மாதிரி நாங்க செஞ்ச தவிர வேற யாரும் செய்யாதீங்க. ஆனா நீங்க பேசுறதுலாம் அந்த மக்கள் பேசுறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த 41 குடும்பத்து மக்கள் மத்தவங்க பிளஸ் இந்த நடிகரோட ரசிகர் எல்லாம் பேசுறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, அதை வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியா நினைக்கிறாங்க. 41 பேர் இறந்தது வந்து ஒரு நடிகரை பார்க்க இறந்தாங்களேன்ற ஒரு கஷ்டம் கூட அவங்க இல்லாம பெரிய தலைவர் நம்ம உருவாக்கிட்ட மாதிரி வந்து அவங்க பேச வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இதை சொன்னமேன்னு தான் சொல்றேன். ஆனா அந்த இறந்து போன அந்த 41 பேர் வந்து உண்மையா விஜய் சார் பார்க்க தான் வந்து இறந்தாங்களே தவிர, அவர் விஜய் சார் வந்து அவரு மட்டுமே அது காரணம் சொல்ல முடியாது. வந்தவங்கள முக்கியமான காரணம் அதிகமான மக்கள். அவர் வரது லேட்டா தான் நீங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். லேட்டா இருக்கு உங்க மேலேயும் அதுல தப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து அது மேன்மேட் மிஸ்டேக்கா இல்லைன்னா வந்து விபத்து தானா அப்படின்றத வந்து நம்ம அதனுடைய விசாரணையின் முடிவுல தான் வந்து தெரிய வரும். அதனால இப்போதைக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த தீர்ப்பு வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்து மீண்டும் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து நியாயப்படி சட்டப்படி பார்த்தா அதிகமா இருக்கு. அதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிபிஐ விசாரணையில வந்து நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் காவல்துறைக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை லைட்டா வந்து டவுட் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, அவனோட பதில்கள் வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. நம்மளுக்கு இந்த திமுக தமிழக அரசு சார்பா பேசப்பட்ட வக்கீல்களும் வந்து அதுக்கான உரிய பதில்களை கேட்க நேரத்துல சரியா கொடுக்க முடியல. அதனால இதெல்லாம் அவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சு அந்த காலகட்டம் வரைக்கும் என்ன பண்றாங்க, இந்த 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 சிபிஐ வச்சு விசாரிக்க வச்சு அந்த காலகட்டத்துக்குள்ள இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு தெரிய ஒரு பட்சத்துல நிச்சயமா வந்து தமிழ்நாடு அரசு மீண்டும் வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கக்கூடிய இது வந்து திருப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஏன் வந்து சிபிஐ விசாரணை, ஏன் தமிழ்நாடு விசாரணை என்ன வித்தியாசம்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு அப்படின்றது வந்து இப்ப அரசுக்கு எதிராக வந்து ஒரு கேஸ் மாறும் போது அது சிபிஐ விசாரிக்க தப்பு கிடையாது. இதுவும் அந்த மாதிரி ஒரு கேஸா உருவெடுத்துச்சு, மாத்திட்டாங்க. அதனால வந்து அந்த மாதிரி வந்து அதை விசாரிக்கிறது நியாயம் தான். ஆனா ஒரு தமிழ்நாடு அரசு வந்து நீதித்துறை தனி, காவல்துறை தனி, இவங்க எல்லாரும் நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம யாருக்குமே எங்கேயுமே போயிட்டு உண்மையா இருக்க முடியாது. இப்ப தமிழ்நாடு காவல்துறை சந்தேகப்படுற இதே எதிர்கட்சிகள் ஏன் வந்து மத்தியில இருக்கிற சிபிஐ ஏன் சந்தேகப்படக்கூடாது ஆளுங்கட்சி? அதனால இது வந்து நீங்க இப்படி பார்க்க ஆரம்பிச்சா இங்க கத்தி விடணும், அங்கே கத்தி விடணும் அப்படின்ற மாதிரி கத்தி சண்டை தான் வரும். இதையும் நம்புங்க. இதுல தவறா இருக்கும் பட்சத்துக்கு அப்புறமா சில தவறுகள் இருக்கு நீங்க சுட்டி காட்டுங்க சிபிஐக்கு போகலாம். அது வரைக்கும் ஹைகோர்ட்ல வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கப்பட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பு வந்து அந்த சிபிஐ விசாரிக்கும் அதிகாரிகள் வந்து நல்லபடியா விசாரிச்சு இதுல போலீஸோட இன்வால்வ்மெண்ட் வந்து கம்மி தான் இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து மீண்டும் வந்து அதே மாதிரி தமிழ்நாடு கொடுக்கும் பிரமாண பத்திரத்தை அவர்கள் படிச்சு பார்த்து அவங்களோட கேள்வி வந்து சரியான பதில் இருந்ததுன்னா நிச்சயமா இதை திருப்பி மீண்டும் தமிழ்நாடு காவல்துறைக்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு. இதுல நம்முடைய தமிழ்நாடு அரசு நிர்ணயித்த அருணா ஜெகதீசன் அவர்களையும் வந்து அவருடைய ஆணையத்தை வந்து தற்சமயம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே தற்காலிக இடைக்கால தீர்ப்பு தான். இது மீண்டும் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது.